ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம HTML CSS இதை பற்றின அப்டேட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் அது வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா அவுட்புட் டைப்ஸ்லாம் நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னர் HTML. ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா ஒரு வெப்பேஜில் இருக்க எலமெண்ட், குறிப்பிட்ட எலமெண்ட்டுக்கு மட்டும் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணதாக பார்த்திங்கன்னா இன்னர் HTML. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரைட். இது பார்த்திங்கன்னா அவங்களோட பேஜில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டராக பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விண்டோ அலர்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ டேட்டாஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு விண்டோஸில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம விண்டோஸில் எல்லாமே இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்சோல் லாக். இது பார்த்திங்கன்னா ஸோ டெவலப்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஓவராலாகவே ஒரு டெவலப்பர் நம்ம அதில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சோல் லாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.